ஹாய் ஃபேம். ஸோ அட்லாஸ்ட் இன்னைக்கு என்ன நாள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஃபைனல்ஸ். எஸ், யார் வருவான்ட்டு கண்டிப்பா நம்ம சேனல்ல ப்ரெடிக்ட் பண்ணலங்க, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்சிபி ஜிடி ரெண்டு பேருமே பிளே ஆஃப் வருவாங்கன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சேனல் பண்ணல தான். ஆர்சிபி போன வாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் லக்கில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவேன். அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி ஆர்சிபி லக்கில் ஜெயிச்சாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு ஃபைனல் டேரக்டா வந்துடுறேன். ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபிக்கு தான் நிறைய வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க 100%. ஐ எம் ஷுவர். எதனால பாக்குறீங்கன்னா கன் பவுலிங்க. நீங்க நம்பினா நம்புங்க, புவி அவரோட பிரைம்ல இருக்க மாதிரியே போடுறாரு. அட் த சேம் டைம் ஹேசல்வுட், நீங்க ஹேசல்வுட் எப்பவுமே அண்டர் ரேட்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஸ்டார்க்கு கமின்ஸ் எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேசல்வுட்டையும் பாராட்டணும். பட் அதை நம்ம பண்ணல. உண்மையிலே சொல்ல போனா கமின்ஸ் ஸ்டாக்கு எந்த அளவுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு, அப்படின்னா அதுக்கும் மேலதான் ஹேசல்வுட்டுக்கு கொடுக்கணும். ஸோ ஏன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிற பிளேயருங்க அவரு. ஸோ ஹேசல்வுட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பெரிய கீ பிளேயரா இருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ரூமர்ஸ் வரும். விராட் கோலி வந்து கேப்டன்சி கொடுத்ததுனால இப்ப பாருங்க ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸ் வராங்க, ஜெயிக்கிறாங்க, கப்பு ஜெயிச்சாங்க, இப்பயும் ஜெயிக்க போறாங்கட்டு நிறைய ட்ரோல் பாராட்டவும் செய்வாங்க. அட் த சேம் டைம் ட்ரோல் வரும். பட் அந்த ட்ரோலுக்குலாம் ஒண்ணுதான் சொல்லணும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ். அவரு டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணாம இல்லை. ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாருன்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனாலதான் வின் பண்ணுது. அட் த சேம் டைம் ஒரு சீனியர் பிளேயர் டீம்ல இருக்குது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ன்ட்டு வெளியே நம்மளுக்கு தெரியாது. பட் டீம் பிளேயர்ஸ் அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கா இருக்கட்டும் சரி, பட்டிதாருக்கா இருக்கட்டும் சரி, அவர் கொடுக்குற சின்ன சின்ன கீ இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா நம்ம விராட் கோலியை சப்போஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கேப்டன்சி வச்சு ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அவர் நிறைய பட்டுட்டாருங்க. ஸோ இந்தியன் டீம்லயும் இருக்கட்டும், இதுலயும் இருக்கட்டும், ஐபிஎல்ல இருக்கட்டும், திருப்பி அவரை ஹர்ட் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஹர்ட் பண்ணணும்ட்டு கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டெஸ்ட் இப்ப பாக்குறீங்க, கண்டிப்பா டெஸ்ட்ல நம்ம இப்ப 6th or 7th பிளேஸ்ல இருக்கோம். ஐ எம் நாட் ஷுர், பட் 6th 7th பிளேஸ்ல தான் இருக்கும். ஆனா அவர் இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டெஸ்ட்ல டாமினேட் பண்ணும். அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா இருக்கும் போதும் டாமினேட் பண்ணும் தான். பட் டெஸ்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒன் ஆஃப் த கிங் சொல்லலாம். ODI T20 கம்பேர் பண்ணோம், டெஸ்ட்ல ஒன் ஆஃப் த கிங். ஸோ அந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் பண்ணாரு டெஸ்ட்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் விராட் கோலி இஸ் அ லிஜெண்ட். ஸோ நிறைய பேர் அவர் அக்ரெஷனை வச்சு ட்ரோல் பண்றாங்க. எஸ், சம் ஆட்டிடியூட் இருக்கதாங்க செய்யும். எல்லாரும் அமைதியா ரோஹித் சர்மா மாதிரி சாந்தமா இருப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும் போது அவரு அக்ரெசிவ் கேரக்டரா இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம போய் இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை. ஸோ நீ இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அவர் ஒன்றும் கிரைம் பண்ணல. கிரைம் பண்ணா கூட சொல்லலாம் நீ இது பண்ண தப்பு அப்படின்ட்டு. அக்ரெசிவா இருக்கிறது அவர் நேச்சரா இருக்கு. ஸோ அதை நம்ம போய் ட்ரோல் பண்ண கூடாது, பண்றதும் தப்பு. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணுவாங்க நம்புறேன். See you next video.